நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைட்டு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகள் இயக்குகின்ற பல்வேறு வாகனங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக கடந்த 2023ஆம் ஆண்டு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகமானது ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர, 3 சக்கர பைக்குகளை ஓட்டுவதோடு மட்டுமல்ல, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களையும் ஓட்டி தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய வறுமையை போக்குவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வாகனங்களில் செல்கிற போது வாகனம் ஓட்டுவதற்கான உரிமம் என்பது மிகவும் இன்றியமையாது. ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது வேறு என்ன காரணமாக இருந்தாலும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் எதையும் நம்மால் அதற்கான இழப்பீடை நம்ம பெற முடியாது என்கிற சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் இது போன்று ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு செல்கிற போது பல இடங்களில் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், அல்லது 90% மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு உத்தரவானது வந்திருக்கிறது. இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் நிறையா அரசாணைகளை நான் சேமித்து வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட அரசாணைகள் ஒன்றொன்றாக நான் புரட்டி பார்க்குற போது மே 2ஆம் தேதி 2023ஆம் வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதாவது மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒரு உத்தரவானது போடப்பட்டிருக்கு. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் ஓட்டுநர் உரிமம் கொடுக்கலாம், எதை பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தமாகவும் அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அமல்படுத்துவது என்பது அந்தந்த மாநிலங்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் ஒரு வழிகாட்டுதல்களை மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அனைத்து மாநிலங்களுக்குரிய போக்குவரத்துறையினுடைய செயலர்களுக்கும் போக்குவரத்து ஆணையர்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, யூனியன் பிரதேசங்களுக்கும் இதை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிக முக்கியமாக சில விஷயங்களுக்கு, அதாவது ஆட்டோ ஓட்டுறதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ரிக்ஷா ஓட்டுறது, அதாவது பேட்டரியில் இயங்கக்கூடிய ஆட்டோ, அல்லது பொதுமக்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது ஆட்டோ. இப்போ நம்ம ஒரு சொந்தமாக பைக் ஓட்டுறதுங்கிறது, 3 சக்கர பைக் ஓட்டுறதுங்கிறது நம்முடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே சமயம் ஆட்டோங்கிறது பொதுமக்களுடைய உபயோகத்துக்காக பயன்படுத்துகிறது. இது மாதிரியான விஷயங்களுக்கு எந்தெந்த வகையான மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு தோராயமாக மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தையும் வைத்து ஆராய்ந்து அவர்கள் என்பது உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் லெக், அதாவது இடதுகை முழுவதுமாகவோ அல்லது பகுதியோ துண்டிக்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுப்பதை பரிசீலிக்கலாம். அதே போல் வலதுகை முழுவதுமாகவோ அல்லது பாதியாகவோ குறைக்கப்பட்டால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுப்பதற்கு பரிசீலிக்கலாம். 2 லெக்கும் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு 2 லெக்கும், அதாவது 2 கையும் இல்லை, பாதி தான் இருக்குன்னா கூட அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த உத்தரவு நம்ம கையில் இருக்குது, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு பாதி கை கட்டாக இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 2 கையுமே இல்லைனாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் ரெக்கமெண்டட் அண்டர் நார்மல் சிச்சுவேஷன்ஸ், மேபி கன்சிடர் அண்டர் ஸ்பெஷல். அதான் 2 கையும் இல்லைன்னா நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக கையில்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கே லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரகம் ஒரு உத்தரவு என்பது வழங்கியிருக்கிற போது, நமக்கு லேசாக கால் போலியோவாக இருக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு நமக்கு காலே தேவை கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோவை பின்னால் தள்ளுறதுக்கு நம்ம தான் இறங்கி தள்ளணும். ஆனால் இப்போ பின்னால் தள்ளுறதுக்கும் கீர் வந்துருச்சு, முன்னால் போகிறதுக்கும் கீர் வந்துருச்சு. எந்த வகையிலையும் ஆட்டோ விட்டு நம்ம இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. 3 சக்கரம் இருக்கிறனால வண்டி இங்கிட்டும் அங்கிட்டு சாயறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்படிங்கும்போது தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் அது மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கு, 2 கையும் இல்லாதவங்களுக்கே கொடுக்கலான்னு சொல்லுகிற போது நமக்கு ஒரு கால் போலியோவால் பாதிக்கப்பட்டு, அது 2 காலும் போலியோவால் பாதிக்கப்பட்டு தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி கூட இங்கே லைசன்ஸ் என்பது மறுக்கப்படுவது என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது என்பது தான் இங்கே நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் லோயர் லிம்ப் அப்பர் லிம்ப், கால் துண்டிக்கப்பட்டவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நீங்கள் லைசன்ஸை கொடுக்கலாம், மேபி கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இப்படியாக இந்த மாதிரி உடல் ரீதியாக பல்வேறு குறைபாடுடைய உறவுகளுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2023 அன்றைக்கு
கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவை வந்து நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில தலைமைக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுவது, இது மாதிரி பல்வேறு வகையான வாகனங்களை இயக்குவது, அந்த இயக்குவதற்கான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பெரிய சிரமத்தை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த உத்தரவை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கத்திடம் பேசி, இதுவரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, பல வாகனங்களில் நீங்கள் போயிருக்கீங்க, என்றைக்குமே வந்து நல்லா கைங்காலம் இருக்கிறவன் கண்ணு தெரியறவன் தான் வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து மாட்டுவான், அல்லது அவனால் மற்றவருக்கோ இல்லை அவனுக்கோ பாதிப்பு ஏற்படும் மொழியே எந்த காலத்தில் 3 சக்கர மோட்டார் பைக் ஓட்டிகிட்டு இருக்கவங்களோ இல்லை 2 காதும் கேட்காத காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளோ சாலையில் வாகனங்களை செலுத்துகிற போது எந்த காலத்திலும் விபத்தில் சிக்கியதாக வரலாறே கிடையாது. இவர்கள் அடுத்தவர்கள் மேலே அடித்ததும் கிடையாது, அடுத்தவங்க இவங்க மேலே அடிக்கிறதுக்கு விட்டதும் கிடையாது. ஆக மொத்தத்தில் மற்றவர்களை விட, உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களை விட மாற்றுத்திறனாளிகளே மிகச்சிறந்த வாகன ஓட்டிகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய பாதுகாப்பை மட்டுமல்ல, சாலையில் நடந்து செல்வர்களுடைய பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய முதன்மை மனிதர்களாக மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தை எந்த காரணத்தை கொண்டு மறுக்காமல், அவர்கள் காதுகளால் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கை கால்கள் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, உயர்ந்தரைவிட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் இந்த ஓட்டுநர் உரிமத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.